அதை முற்றிலும் யாராலுமே ஏற்க முடியாத ஒரு தோல்வி என்பதுதான். அதை பொதுவாக தேர்தல் நிலைமைகள் சம்பந்தமாக முதலமைச்சரோடு ஒரு கலந்துரையாடல் என்பது நடத்தணும். தொடர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இடதுசாரி கட்சியுடன் இணைந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இடதுசாரி கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினோம். தேர்தல் முடிவுகள் குறித்து நாங்கள் கலந்து ஆலோசனைகள் செய்தோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகள் அனைவருக்குமே பிஜேபி என்கிற வகுப்புவாத சக்தி ஜனநாயகத்தின் முதல் எதிரி. அரசியல் கட்சிகள் தோற்கலாம், வெற்றி பெறலாம், ஜனநாயகம் தோற்றுவிடக்கூடாது. அந்த வகையில் பிஜேபி அதன் அணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற எங்கள் அரசியல் நிலை வெற்றி பெற்றிருக்கிறது. அதை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். தமிழக மக்கள் அளித்திருக்கிற அந்த தீர்ப்பையும் கூட்டணி கட்சி தலைவர் உட்பட நாங்கள் அனைவரும் மதிக்கிறோம், அதை ஏற்கிறோம். எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஜாதி மத சக்திகளுக்கும் வகுப்பாத சக்திகளுக்கும் இடமில்லை என்று மிக தெளிவாக தங்கள் பண்பு சூழலுக்கு ஏற்பவாறு, தங்கள் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவாறு தமிழக மக்கள் அளித்திருக்கிற இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். சார், விஜய் அவர்களுக்கு ஒன்னு திமுக கூட்டணி இருக்க கட்சிங்க ஆதரவு தரணும், இல்லன்னா அதிமுக ஆதரவு தரணும். இப்ப எந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்க? ஏன்னா நீங்க அதிமுக பாஜக வரக்கூடாதுன்னு நீங்க வெற்றி பெற்றன்னு சொல்லிருக்கீங்க. நீங்க ஒருவேளை நீங்க கூட்டணி கட்சி இருக்க ஒரு கட்சியை ஆதரவு தரலன்னா அடுத்த இடம் அதிமுக பக்கம் தான் போகும். அதை தடுப்பதற்கு நீங்க ஏதாவது முன்னெடுப்பு எடுப்பீங்க? இந்த கேள்விகள் குறித்தெல்லாம் கட்சியினுடைய தலைமை சிந்திக்கும். கட்சி ஒரு நல்ல முடிவு எடுக்கும். கட்சியினுடைய முடிவு தான் எங்கள் முடிவு. அடுத்து இதுவரை இல்ல, அழைப்பெல்லாம் இல்ல, அதுபோல இல்ல 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 இல்ல, அதெல்லாம் கட்சி தான் முடிவு. இல்லை, இதுவரை இல்ல, பல ஆண்டுகளாகவே கம்யூனிஸ்டுகள் எதிர்பார்த்த வெற்றி கிட்டவில்லை. அந்த வெற்றி இடது பயணம். நிலவுகிற முதலாளித்துவ சமூக அமைப்புக்கு எதிராக அம்பேத்கர் போன்ற மேதைகள், தமிழ்நாட்டில் சிங்காரவலர் போன்ற மேதைகள், பெரியார் போன்ற மேதைகள் கனவு கண்ட அந்த இடது கருத்தியல் இன்னும் வெற்றி பெறவில்லை. அதற்கான பயணம் நீண்ட பயணம். அந்த பயணத்தில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். இதே தமிழக மக்கள் அத்தகைய பயணத்தை துவக்கி வைப்பார்கள், வாக்குச்சூடி தருவார்கள். தவேக அறுதி பெரும்பான்மை பெறாத நிலையில் கட்சிகளின் ஆதரவு கிடைக்குமா, எந்த கட்சிகள் தவேகவிற்கு ஆதரவை கொடுக்கவிருக்கின்றனர் போன்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கும் நிலையில் விசிக மற்றும் இடதுசாரிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை கூறியிருக்கின்றனர். இடதுசாரிகள் செய்தியாளர்களை சந்தித்ததை தற்போது பார்த்திருந்தோம். அறுதி பெரும்பான்மை நிரூபிக்காத நிலையில் அவர்கள்தான் முதற்கட்ட முயற்சியை எடுக்க வேண்டும், அவர்கள் வெளிப்படையாக பேச வேண்டும். இதனை அடுத்துதான் அடுத்த கட்டம் என்ன என்பதை முடிவு செய்ய முடியும் எனவும் கூறியிருக்கின்றனர். மேலும் இதுவரை தங்களுக்கு அப்படி ஒரு அழைப்பு வரவில்லை எனவும், அழைப்பு வந்தால் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என கட்சி தலைமை முடிவு செய்யும் எனவும் இடதுசாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றனர். கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் தோல்வி ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் இடதுசாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றனர். இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றியாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும்
சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் அதிமுக 3வது இடத்தில் இருக்கிறது. இந்நிலையில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடன் நாளை ஆலோசனை நடத்தவிருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருப்பதாக தகவல்களும் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், வணக்கம். அதிமுக நாளைக்கு ஆலோசனை கூட்டத்தை நடக்கவிருக்கிறாங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் குறித்து அவங்க பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்? அதிமுக சார்பில் நாளை அந்த 47க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களோட ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அந்த ஆலோசனையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக தெரிகிறது. நிச்சயமாக அவர்கள் குறிப்பாக திமுகவிற்கு, குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு 2 விதமான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதாவது 4 கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைப்பதா அல்லது ஒரே கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைக்கலாமா என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. அதாவது விசிக, கம்யூனிஸ்டுகள் கட்சிகள் தலா 2 இடங்களை வைத்திருக்கார்கள், 6 எண்ணிக்கை. அதே போல காங்கிரஸ் 5 இடங்கள், கிட்டத்தட்ட 11 இடங்கள் அவர்கள் மூலியமாக கிடைக்கிறது. ஆனால் இந்த 4 பேரை வைத்துக் கொண்டு கூட்டணி ஆட்சி அமைத்தால் அவ்வப்போது காங்கிரஸ் ஒரு மாதிரியாக ஒரு போக்கை இழுப்பார்கள், விசிக ஒரு பக்கம் இழுக்கும். அதே போல விடுதலை மற்ற கட்சிகள் சிபிஎம், சிபிஐ சில அவ்வப்போது விமர்சனங்களை வைப்பார்கள். எனவே ஒரே கட்சி என்ற அடிப்படையில் அதிமுக ஆதரவு கொடுக்க முன்வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. குறிப்பாக தனிப்பெரும் கட்சியாக 3வது பெரிய கட்சியாக அதிமுக தற்போது முடிவெடுத்திருக்கிறது. நாளைக்கு எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு வெளியிலிருந்து ஆதரவு, அதாவது ஓராண்டிற்கு இந்த அரசாங்கம் குறிப்பாக எந்த தேர்தலையும் சந்திக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் விரும்பவில்லை. எனவே ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. 47 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் தொண்டாமுத்தூரில் வேலுமணி ஜெயித்திருக்கிறார், விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்கிறார், கரூர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்கிறார். எனவே இவர்களெல்லாம் ஒரு முக்கியமான ஆலோசனையை எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்திருப்பதாக தெரிகிறது. எனவே கிங் மேக்கர் ஆகிறாரா எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே ஆரம்பத்தில் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தாவேகா அதிமுகவிடம் கூட்டணி ஏற்படுமா என்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நாமக்கல்ல எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கொடி பறக்குது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி, கொடி பறக்குது பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. தாவேகாவுடைய கொடியை பார்த்து தான் சொன்னாரு. எனவே பெரிய அளவில் விமர்சனமும் செய்யவில்லை. அதே போல பெரம்பூரில் விஜய் நிற்கும் போது பாமக வேட்பாளரை ஒருவரை நிறுத்தி விஜய்க்கு எளிதாக வெற்றியை கொடுப்பதற்கு அதிமுக உதவியது. எனவே இது ஒரு நல்ல நட்புறவில் இருப்பதாக தெரிகிறது. அதே போல திமுகவிற்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி என விஜய் பேசினார். பெரிய அதிமுக மீது கடைசியாக மட்டும்தான் விமர்சனம் வைத்தார், பெரிய அளவில் விமர்சனம் வைக்கவில்லை. குறிப்பாக கடைசி நந்தனத்தில் பேசும்போது மட்டும்தான் விஜய் என்ன சொன்னார்னா, எடப்பாடியை மறைமுகமாக பேர் சொல்லாமல் விமர்சித்தார். ஏதாவது ஒரு தொகுதியில போய் அடங்கிக்கிறீங்க, மாத்தி தொகுதியில் நிக்க முடியாதான்னு கேட்டாரு. அந்த மாதிரி ஒரு இது இருக்கிறது. எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது விஜய்க்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு 4 கட்சியோட சேர்த்து ஆட்சி அமைக்கிறதா அல்லது ஒரே கட்சியோட சேர்த்து ஆட்சி அமைக்கிறதா. ஏன்னா அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சியுடைய ஆதரவு ஆலோசனை இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு முக்கியமான காலகட்டத்தில், அதாவது சட்டப்பேரவையில் முக்கியமான சட்ட மசோதாக்கள் கொடுக்கும் போதும், அதே போல சபாநாயகர் தேர்வு உள்ளிட்ட முக்கியமான காலகட்டத்தில் அவர்கள் உதவி செய்வார்கள். எனவே நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட விராலிமலை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், தொண்டாமுத்தூர் வேலுமணி உள்ளிட்டோரெல்லாம் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அரசியல் ஆலோசனைகளையும் பெற்று ஆட்சி அமைக்கலாமா என்பது குறித்தும் விஜய் ஆலோசித்து வருவதாக தெரிகிறது. இது குறிப்பாக நாளை நடைபெறக்கூடிய எம்எல்ஏ கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்படும் என்று தெரிகிறது. ஆதவ் அர்ஜுனா கூட ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமியாராக இருக்கக்கூடிய லீமா ரோஸும் அதிமுகவுடைய லால்குடி எம்எல்ஏவாக ஆகியிருக்கிறார். எனவே இதையெல்லாம் அந்த விடுபட்டிருக்கக்கூடிய புள்ளிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து பார்த்தால், கனெக்டிங் த டாட்ஸ் என்று சொல்வார்கள், அது போன்று சேர்த்தால் ஒரு முக்கியமான விடயத்தை நோக்கி தான் செல்கிறது இந்த அலையன்ஸ் என்று நம்ம எதிர்பார்க்க முடியும். நிச்சயமாக 4 பேருடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பது பெரிய சிக்கலுக்கு வழிவகுக்கும் என டிவிகே தலைமை கருவுவதால் ஒரே கட்சி, பெரிய கட்சியாக அதிமுக ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் ஒரு பிரதான ஆளுங்கட்சி, ஏற்கனவே இருந்த ஆளுங்கட்சி ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கும், ஒரு சிறத்தனமான நிரந்தரமான ஒரு ஆட்சி அமைப்பிற்கு உதவி செய்யும் என்பதும் அவர்கள் கருதுகிறார்கள். முக்கியமான சட்ட மசோதாக்கள் வரும் பட்சத்தில் அவர்களுடைய உதவி தேவைப்படும் என்ற அடிப்படையில் தாவேகா அதை பரிசீலனை செய்ததாக தெரிகிறது. திமுகவும் இதை வேடிக்கை பார்ப்பதுதான், அதாவது வெயிட் அண்ட் சீ என்ற ஒரு மோடுக்கு வந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பல அறிவிப்புகளை தாவேகா வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்புகளை எல்லாம் எப்படி செயல்படுத்த போகிறார்கள் என்பதை வெயிட் அண்ட் சீ மோட்ல இருந்து திமுகவும் பார்ப்பதற்கு தயாராக. ஏனென்று சொன்னால் உடனடியாக எந்த ஆட்சிக்கும்
பெரும்பான்மை கிடைக்காத ஒரு கவர்மெண்ட் ஃபாலோ ஆச்சுன்னா, அதாவது ஆட்சி அமைக்க முடியாமல் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்காமல் ஆட்சி கவிழ்ந்தால் உடனடியாக 6 மாதத்தில் இன்னொரு தேர்தலை தமிழகம் சந்திக்கும். அப்போது சந்தித்தால் இப்ப பெரிய கட்சிகளுக்கு பெரிய செலவு ஏற்படும். எனவே அதை திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் விரும்பவில்லை. அது மேலும் விஜய்க்கு ஒரு சிம்பத்தியை உருவாக்க கூடும் என்றும் பிரதான திராவிட கட்சிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு